வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு PowerShell கமாண்ட்லெட்ஸில் கெட் ப்ராசஸில் அந்த ப்ராசஸை எப்படி ஆர்டர் பண்ணி நம்ம பார்க்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த கமாண்ட் என்ன அப்படின்னா கெட் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணும். அந்த அவுட்புட்டை பைப்லைன் சிம்பிள் கொடுத்து இன்னொரு கமாண்டுக்கு இன்புட்டாக அனுப்புகிறோம். அந்த கமாண்டு தான் சார்ட் ஆப்ஜெக்ட். சார்ட் ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்டை வாங்கி அந்த இன்புட்டில் எந்த காலத்தை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த காலத்தை யூஸ் பண்ணி நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அசெண்டிங், டிசெண்டிங். நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அசெண்டிங்கில் வியூ ஆகும். ஹைஃபன் டிசெண்டிங் கொடுத்தீங்கன்னா டிசெண்டிங்கில் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். அதுக்கப்புறமா அந்த அவுட்புட்டை செலக்ட் கமாண்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற 5 ப்ராசஸோட வேல்யூஸ் தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 5 அப்படின்னு கொடுக்கலாம். லாஸ்ட்டு 5ல் கொடுக்கணும், லாஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை மேனிப்புலேட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம செலக்டை யூஸ் பண்ணலாம். கெட் வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஏ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸோட வெர்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கணும் அப்படின்னா கெட் ப்ராசஸ், எந்த ப்ராசஸை பார்க்கணுமோ அந்த ப்ராசஸோட நேம் ஹைஃபன் ஃபைல் வெர்ஷன் இன்ஃபோ. இது உங்களோட அந்த ப்ராசஸ் எந்த லொக்கேஷனில் இருக்கிற ஃபைல் வழியாக ரன் ஆகுது அப்படின்னு சொல்ல டீட்டெயில்ஸும் அதனுடைய வெர்ஷனு நமக்கு கொடுக்கும். அப்புறமா ஃபார்மேட் பண்ணி பார்க்கணும், லிஸ்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை ஃபார்மேட் லிஸ்ட் ஸ்டார் அப்படின்னு ஒரு கமாண்டுக்கு இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸோட ஒரு பர்டிகுலர் ப்ராசஸோட ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் லிஸ்ட் வியூவில் உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகே, நம்ம இப்போ இதை பார்க்கலாமா? கெட் ப்ராசஸ். இப்போ எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் நம்ம CPU மட்டும் வச்சு சார்ட் பண்ணுறோம். ஸோ சார்ட் ஆப்ஜெக்ட் CPU அப்படின்னு கொடுத்தீங்கன்னா CPU யூஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு இந்த வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்கள், CPUவோட அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போது நம்ம இதை டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதில் அந்த கமாண்டை யூஸ் பண்ணி அந்த கமாண்டில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ராவாக ஹைஃபன் டிசெண்டிங் அப்படின்னு வேல்யூவை கீழே சேர்க்குறோம். இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு டிசெண்டிங்கில் இந்த வேல்யூஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிரும். இங்கே பாருங்கள், CPU எது ஹையஸ்ட்டாக எடுத்துக்குதோ அது முதல்ல வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த ஹையஸ்ட்டாக எடுத்துறதுல ஃபஸ்ட்டில் இருக்கிற 5 பார்க்கணும், இல்லை லாஸ்ட்டில் இருக்கிற 5 பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த அவுட்புட்டை என்ன பண்ண போகிறோம், இன்னொரு கமாண்டுக்கு இன்புட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். அது என்ன கமாண்ட் அப்படின்னா செலக்ட். இது செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 5 அப்படி கொடுக்கும். அப்போ டிசெண்டிங்கில் நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற ஃபஸ்ட்டில் இருக்கிற 5 வேல்யூஸ் 5 ப்ராசஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா CPU டிசெண்டிங்கில் நமக்கு இங்கே ஷார்ட் ஆகிருக்கு. அதில் ஹையஸ்ட்டாக எடுத்திருக்கிற ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸை நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஃபஸ்ட்டு 5ன்னு கொடுத்தனால நமக்கு ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், கிடச்சிருக்கு. இப்போ இதை நீங்கள் லாஸ்ட்டு 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹைஃபன் கொடுத்து லாஸ்ட் 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற CPUஸில் லாஸ்ட்டில் இருக்கிற 5 வேல்யூஸ் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த ப்ராசஸ்க்கு எந்த CPUமே எடுத்துக்கிறது, அதனால் அது லாஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்து 3, 5, 5, 11. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம யூஸ் ஃபெச் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், கெட் ப்ராசஸ் நேம் ஃபைல் இன்ஃபர்மேஷன். ஒரு ப்ராசஸோட ஃபைலோட இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறதுக்கு நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறோம். கெட் ப்ராசஸ், எந்த ப்ராசஸ்ன்னு பார்க்குறோம். இப்போ PowerShell ISCன்னு இருக்குல்ல, அந்த ப்ராசஸை கொடுக்கலாமா? அப்போது PowerShell _ISC அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் வெர்ஷன் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தோம்னா இதனோட இன்ஃபர்மேஷன் லிஸ்ட் ஆகும். அது என்ன வருது, ஃபைல் வெர்ஷன் இங்கே வந்திருக்கு 10.0.17763 லைக் தட். அப்புறமா அது எங்கே இந்த ப்ராசஸ் எந்த இடத்துலேருந்து ரன் ஆகுது, எந்த பாத்துலேருந்து ரன் ஆகுது டீட்டெயில் ஃபுல் பார்த்து வித் ஃபைல் நேமோட நமக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம ஃபைல் வெர்ஷன் இன்ஃபோ அப்படின்னு உள்ள கீயை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபார்மேட் லிஸ்ட்டு. இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குது, இதை எல்லா வேல்யூஸையும் நம்ம பார்க்கணும், இந்த ப்ராசஸோட எல்லா வேல்யூஸையும் பார்க்கணும் அப்படின்னா ஃபார்மேட் ஹைஃபன் லிஸ்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா
இங்கே பாருங்கள் எல்லா வேல்யூவும் லிஸ்ட்டு வியூவில் நமக்கு கிடச்சிருக்குது. இது யார் ரன் பண்ணியிருக்கா, மெயின் விண்டோ டைட்டில், அதனோட விண்டோவோட டைட்டில் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டர், விண்டோஸ் பவர் செல் ஐஎஸ்சி, இது எந்த லொக்கேஷன்லேருந்து ரன் ஆகுது, இது எவ்வளோ சிபியூ யூஸ் பண்ணியிருக்குது. ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் எபோட் த ப்ராசஸ் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.